ஐ, நமக்கு மருமகா வந்துட்டா. இனிமேல் நம்ம உட்கார்ந்த இடத்துலயே எல்லா வேலையும் வாங்க போகிறோம். சாப்பாடு நம்ம இருந்த இடத்துக்கு ஓடி வரப்போகுது. அவள் விழுந்து விழுந்து எல்லா வேலையும் செய்வா. இனிமேல் உனக்கு என்னடி, நீ மகாராணி. ஆமாம், காலையில் மணி 9 ஆகுது. இன்னும் இவ எந்திரிச்சு வரல. ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு தரல. இவ எப்படி நமக்கு சாப்பாடு செஞ்சு தருவா? காலையில் எந்திரிச்சு வர்ற நேரத்தை பாரு, 9 மணி ஆகுது. இன்னும் ஒரு காப்பி தண்ணி போடலை. காலையில் என்ன சாப்பாடு செய்யணும் ஒன்றும் கேட்கல. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? அத்தை, இன்னைக்கு லீவ் தானே, அதனால நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ஹாட் ஸ்டார்லையும் படம் பார்த்துட்டு இருந்தோம். அதனால எந்திரிச்சு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் வெளியே சுற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அத்தை, உங்களுக்கு நான் டைமுக்கு ஆர்டர் போட்டுறேன், ஓகேயா? அடி பாவி, இன்னைக்கு ஃபுல்லாக சுத்த போகிறாளாம், வெளியே போய் சாப்பிட போகிறாளாம், எனக்கு சாப்பாடு ஆர்டர் போட போகிறாளாம். இப்போ பாருடி என் கண்டிஷனை. இங்கே பாரு, உன் அப்பா வீட்டில் நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. உன் தாய்க்காரி எப்படி உன்னை வளர்த்தானோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை இந்த வீட்டில் சில ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த வீட்டை பொறுத்தவரை நான் தான் மகாராணி. ரெண்டாவது, எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கிடாது. நீ தான் உன் கையில் செஞ்சு தரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மருமகளே. இதில் ஏமாத்தலான்னு மட்டும் நினச்ச அப்புறம் அவ்வளோதான், நான் பொல்லாதவளாக மாறிடுவேன். அப்புறம் மருமகளே, எப்போவும் வீட்டையும் சுத்தமாக இருக்கணும், நீனும் சுத்தமாக இருக்கணும். எப்போவும் சாரி அல்லது சுடிதார் தான் காலையில் போட்டிருக்கணும். இதெல்லாம் இந்த வீட்டோட கண்டிஷன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும், புரிஞ்சுதா? இதெல்லாம் நீங்க கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி என்கிட்ட சொல்லியிருக்கணும் மாமியாரே. நான் கல்யாணம் பண்ணி வந்தது உங்க மகனுக்கு தான், உங்களுக்கு இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவரா கண்டிஷன் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் தனி கொடுத்து நான் போயிட்டே இருப்பேன். யார்கிட்ட? என்கிட்டயே வா. அப்புறம் வரதட்சணை கேஸு, அந்த கேஸு, இந்த கேஸுன்னு போட்டு உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ மருமகளே, நீ தப்பா நினைச்சிட்டமா என்ன? நான் எதுக்கு இங்கே உட்காந்துருந்தேன்? காலையிலே ஆகுதே, பிள்ளை பசியோடு இருக்குமே, என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் உட்காந்துருந்தேன். மற்ற மாமியார்லாம் இப்படி பேசுவாங்கன்னு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்து அதுக்குள்ள நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா? ஓ, அப்படிங்களா அத்தை? நீங்க ரொம்ப ஸ்வீட்னு எனக்கு தெரியும். அதனால இனிமேல் நீங்க காலையில பெட் காஃபி கொண்டு வந்துருங்க. சரிம்மா, சரி சரி. அப்புறம் அத்தை, நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருந்தது. ஹோட்டல் சாப்பாடு நல்லது கிடையாது தானே, அதனால நீங்களே டெய்லி சமைச்சிருங்க. எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு போட்டு போர் அடிச்சுது அத்தை. நான் என்ன மெனுன்னு சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணிருங்க, ஓகே? அத்தை, இன்னும் உங்க பையன் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கறேன். அதுக்குள்ள நீங்க சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி டேபிள்ல வச்சிருங்க. பை. நம்ம மகாராணி ஆகலான்னு நினைச்சா நம்மள வேலைக்காரி ஆக்கிட்டா.